ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியன் மாம் சமையல். ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சேனலுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் நான் கொண்டு வரேன். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரெசிபி கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி ரெடி பண்ணலாம், ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோடய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடான பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா, ஹோர் கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், 3 பட்டை, அரை இன்ச் பட்டை, 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 2 துண்டு அது மாதிரி எடுத்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நல்ல வாசனைலாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா அதோட சூப்பரான ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழாக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸோ சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே ஒரு பெரிய அழாக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ அதை ஆட் பண்ணி திருப்பி நல்லா சாட்டே பண்ணுறேன். ஸோ இது வந்து திருப்பி ஒரு 3 நிமிஷம் லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணலாம். ஸோ 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஆனியன் அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பெரிய தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். திருப்பி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா நல்லா தக்காளி வந்து கொலையாக வேகிற வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கிற டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளெண்டரில் ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா எடுத்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிறேன். ஸோ என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக பசங்களுக்கு வந்து கொத்தமல்லி புதினாவோட அந்த இலை வந்து திப்பியாக இருந்தால் ஒதுக்கிடுவாங்க. ஸோ இது மாதிரி அரைச்சி நம்ம ஆட் பண்ணோன்னா சாப்பாடோட பிளெண்ட் ஆகி அது அவங்களுக்கு தெரியாமல் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் அரைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேணும்னா சின்னதாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், பிளெயின் மிளகாய் தூள் ஒரு சின்ன காரத்துக்காக. அண்ட் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் நல்ல கலர் தரும். ஸோ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு பீன்ஸ், ஒரு சின்ன கப் அளவுக்கு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். அதோடு இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கேரட் பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ நான் பொடிசாக நறுக்கிறதுனால 5 to 7 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் லிட்டு க்ளோஸ் பண்ணி 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்பூனை வச்சு அந்த கேரட்டை நசுக்கி பார்த்தாலே தெரியும், ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சுன்னா அது ரெடின்னு அர்த்தம். ஸோ 5 to 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ கேரட் பீன்ஸ் எல்லாம் 3/4 வெந்துருச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற 1/4 வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண உடனே அப்போ வேக வைக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி புதினா இலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கிளறு விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி அரைச்சி போட்டால் ஒரு தனி ஃப்ளேவர் தரும். ரொம்பவும் நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு சும்மா ஒரு கையளவுக்கு புதினா, கையளவுக்கு கொத்தமல்லி, இல்லைன்னா பிரிஞ்சி வந்து பச்சை கலரில் ஆகிடும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணால்.
ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ரைஸ் வந்து அதே கப் அளவு தான் வந்து மெஷர் பண்ணுறேன். ஒரு பெரிய ஆளுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது உப்பு தேவைப்பட்டா இல்லை காரத்தூள் தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கொதி வரணும். ஒரு 3 மினிட்ஸில் வந்துடும். ஸோ லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவுக்கு பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சுட்டேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா சாப்பாடு வெந்ததுக்கப்புறமா நம்ம நிறைய கிளறக்கூடாது, சாப்பாடு உடஞ்சிரும். ஸோ இப்போது லிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி இது மாதிரி வந்தவொடனே லிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம வந்து குக் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி பபிள்ஸ் வந்தவொடனே நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நடுவில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி ஆப்சல்யூட்லி ரெடி. ரொம்ப டெலிஷியஸான அண்ட் அதே சமயம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பிக்கை எடுத்து எனக்கு என்னோடய மெயில் அட்ரஸ்க்கு அனுப்பி விடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு பிக்ஸ் அனுப்புனீங்கன்னா. அண்ட் இன்னும் நிறைய ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா இந்தியன் மாம் குக்கிங் அப்படின்ற சேனலுக்கு போய் இங்கிலீஷில் பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்ஜாய், ஸ்டே ஹாப்பி. நன்றி, வணக்கம்.